Hi Darmis, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டே குக்கர் அண்ட் ஐ எம் யோர் கோகோ. இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன்டா. ஏன்னா நம்ம 1K அடிச்சிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சோ. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். இதை எப்படி சொல்கிறதுனே தெரில. தேங்க்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே சொல்கிறது சில பேருக்கு பிடிக்காது. அதனால நான் தேங்க்ஸு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது மன்னிச்சு விட்ருங்க. ஐ திங்க் இந்த சேனலை ஆரம்பித்து மேபி ஒரு மார்ச்சில் ஆரம்பித்தேன். இந்த சேனலை வந்து நான் March 8 ஆரம்பித்தேன். இப்போது May 8 ஆகுது. ஐ திங்க் March, April, May 3 months ஆகுதுடா. நான் வந்துட்டு இதில் நிறையா ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்திருந்தது. அதனாலேயே நிறைய வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிருந்தது. பட் எல்லா இதையும் தாண்டி 1K வந்திருக்குதா. இனி ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சேனலே இழுத்துக்கோ மூடிட்டு போயிட வேண்டியதான். அந்த நிலமையில தான் இப்போ இந்த சேனல் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். தென் இதுக்கு நான் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு லைவு வரலாமா வேண்டாமான்ட்டு யோசித்தேன். பட் இப்போதைக்கு லைவ் வேண்டாம்டா. எப்போ அது ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்குலாம் எந்தெந்த டைம்லாம் ஓகேங்கிற மாதிரி படுதோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ வேணால் லைவ் வேணால் வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த 1Kக்கு என்ன ஸ்பெஷல்னால், சண்டே தான்டா வரும், இன்றைக்கி வராது, ஓகேவா? சண்டே வரும். சண்டே ஏதோ ஒரு மூவியாட்ட போடுறேன்டா, ஓகே? நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி போடுவேன். தென் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 9. ஓகே, லாஸ்ட் எபிசோடு எதுலேருந்து விட்டுருப்போம்னா, நம்ம ஜேகேக்கும் டேக்கும் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் நச்சுன்னு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்த்துருப்போம். அதோட தானே நான் விட்டுருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். இப்போது ஜேகே இருந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே பையனா, என்னடா இது இப்படி நச்சுன்னு கிஸ் அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்க அன்றைக்கி ரேக் பண்ணாங்க, அதனால அடித்தா என்ன பண்ணுறது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி எச்சைங்க மாதிரி ரேக் பண்ணிகிட்டு இருக்காது, அவங்கள பார்த்தாலும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேகேன்னு சொல்லிட்டு பாருறாரு. ஜிம்மின்ட்டு ஆமாம், அதனால தான் பேசாமல் நானும் உன் கூட இருந்திருக்கணும்டா, நான் அன்றைக்கி சீக்கிரமாக போயிடக்கூடாது. அது என்ன உன் மேலே என்ன தப்பு, எல்லாம் அந்த இதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கம்மி வந்துடுறாரு. பையனுக்கு அப்படின்னா அந்த சார்லி உன்னை என்னென்னலாம் பண்ணியிருக்கான், எப்படி இந்த சார்லியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு உன்னை எப்படி புல் பண்ணியிருப்பாங்க, நீ யாருன்னு சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஸ்லீவ்ஸ்லாம் அப்படியே மடிச்சு விட்றீங்க. அவனை கொஞ்சம் கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லுங்க. என்ன உன்னோட ஃபஸ்ட் லவ்வோ அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஒயன் எனக்கு அவன் ஃபஸ்ட் லவ் இல்லை, க்ரஷ் தான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் வந்துட்டு ஓஹோ அப்படின்னா ஃபஸ்ட் லவ் யார், நம்ம தேம் சார் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க ஜிக்கு இல்லை அவன்லாம் ஒன்று ஃபஸ்ட் லவ் இல்லை, அவனுக்குன்னே நான் ஃபஸ்ட் கிஸ் இல்லையாம்மா, அப்புறம் எதுக்கு எனக்கு அவன் ஃபஸ்ட் லவ்வாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ உனக்கு பிரச்சனை வந்து அவரோட ஃபஸ்ட் கிஸ்னு இல்லைங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிம்மின் வந்துட்டு கேட்குறாங்க. ஜிம்மின் என்ன இதுவோ இன்னுமா புரியாமல் இருக்குது, அவன் 2 நாளாக இதுக்கு தாண்டா மூஞ்சி இழுத்துட்டு தெரிஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு, அதெல்லாம் இதை கிஸ்ஸில் சேர்த்திக்கலாம் முடியாது. ஆனால் அவன் எதுக்கு கிஸ் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், அவனுக்கு லவ்வர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி டேட் போகும்போது மட்டும் ஒன்றும் கிளியராக சொன்னேன், எனக்குலாம் ஸ்டடீஸில் அதுக்கப்புறம் என் கரியர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக போயிடுச்சு, எனக்குலாம் லவ்ங்கிறதே இருந்ததே இல்லைன்ட்டு. பட் எப்படி ஃபஸ்ட் கிஸ் மட்டும் வந்திருக்குமாம்மா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக பந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. எதுக்குன்னு நக்கலாக பார்க்குறீங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுமில்ல, புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தலையாட்டிக்கிறாங்க. உங்களுக்குலாம் என்னத்தை புரியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி உட்கார்றாரு. இப்போது அப்படியே அவங்க உட்காந்து லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்ருக்கும்போது கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஒரு 3-4 பேர் உட்காந்துட்டு காசப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது அவங்க வந்துட்டு உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நான் பார்த்தது சொன்னால் நீங்கள் யாருமே நம்பவே மாட்டீங்க, அப்படி என்ன தெரிய பார்த்த அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு வந்துட்டு சொல்கிறா. அவர் வந்துட்டு அது என்ன தெரியுமா, நான் நம்ம ப்ரொஃபஸர் கிம் தயாங் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே இது ஜங்குக் காது கேட்குது, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு தயாங் பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட காதை அப்படியே லிசன் பண்ணுறதுக்கு அப்படியே விரிச்சு வச்சுட்டு கேட்டுருக்காரு. இப்படி டேவோட பேர் கேட்டோன்னே இங்கே ஜேகேயும் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வன் இப்படி நோட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனும் ஜிம்மினும் வந்துட்டு என்ன செய்வன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு பார்க்குறாங்க.
இப்போ எதுக்குடி நீ இப்போ இழுத்துக்கிட்டு கிடக்குற சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தி கேட்குறா. அவங்களா அதெல்லாம் பொறுமையாக தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எதுக்கடி பொறுமை சொல்லி தொலைடி. ஐயோ அந்த அச்சோ என்ன ஆன்சர் என்ன இது அப்படியே ஹார்ட்டை எடுத்துகிட்டு போகிறாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தி என்ன சொல்கிறேன். இங்கேயே ஜங்குக்கு வந்து கையை முறுக்குறாங்க. நான் சொன்னேன் நம்ப மாட்டேன், இனிமேல் நம்ம இந்த மாதிரிலாம் வலியவே முடியாது. ஏன் இப்படி சொல்கிற, ஏன் உனக்கு அவர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கலாம். சிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் அவரோட கையில் மோதிர விரலில் அந்த வெட்டிங்க்கெலாம் ரிங் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ரிங்கு பார்த்தேன், அது கப்பிள்ஸோட ரிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்கிறா, அப்புறம் நான் என்ன அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு வந்துட்டு கேட்குறான். ஏன் உங்களுக்கு தெரியாதா, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கும் இது வந்து காசிப்ஸாக கேட்டுச்சு. பட் அவரோட மேரேஜ் தானே, இதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அவளை பார்த்துட்டு இவங்களா அப்படியே முறைக்கிறாங்க. உங்ககிட்ட அதை சொல்லாமல் அந்த காசிப்ஸாக மறைச்சிட்டேன். இல்லடி அது அவரோட பர்சனல், நம்ம எப்படி அதை சொல்ல முடியும். அப்புறம் எதுக்கு நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவரோட ஃபிங்கரில் கண்டிப்பாக நான் ரிங்கை பார்த்தேன், அந்த ரிங்கு வந்து மேரேஜ் ரிங்கு தான், அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜேகே இருந்துட்டு விடவெடுத்து போயிடுது அவருக்கு. என்ன பேசுகிறாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சா, ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினும் அப்புறம் வயன் வந்துட்டு ஆமாம்மா இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு தைகையில் சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மன் இருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு உட்காடுறாரு. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அவருக்கு அந்த மேரேஜ் பிடிக்காமல் நடந்திருக்குமோ, அதனால தான் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துட்டு சொல்கிறா. அதெல்லாம் இருக்காது, பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்டி. அவரை பிடிக்காமல் எப்படி, அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ரிங்லாம் போட்டு எப்பவுமே கழட்டி வைக்காமல் அதெல்லாம் இருக்காங்க. பிடிக்கலன்னா இப்போல்லாம் எல்லாருமே கழட்டி தூக்கி வீசிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. பட் இவர் மட்டும் எப்படி இருக்கானு. ஃபஸ்ட்டு எனக்கு இதுவே பெரிய பிக் ஷாக்காக இருக்குது. உண்மையாலுமே அவருக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்காதுடி. மேபி அது வந்து நார்மல் ரிங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிற இருக்குமோ, நார்மல் ரிங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா ஜேகே இருந்துட்டு இல்லை அது மேரேஜ் ரிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக லவுடாக சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸாக பார்க்குறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் அப்படியே டக்குன்னு திரும்பி உட்காந்துட்டு அவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயா அப்படியே அவனை பொண்ணுங்களாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதா, நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார்ல கிம் தயாங் சார் பின்னாடி தான் நம்ம கெனி மேம் சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்க காலேஜ்லேயே அவங்களுக்கு அவ்வளோ மாஸ் இருக்குதுடி. இந்த யங்ஸ்டர்ஸ் பையனுங்களாம் நம்ம காலேஜில் இருக்காங்கல்ல, அந்த பையனுங்களே அவங்கள பார்த்து அந்த வழிவாங்க தெரியுமா. அவங்களுக்கு வயசு இருக்கும் 25+ இருக்கும். பட் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரோடு அப்படி இருக்காங்க தெரியுமா. நம்மளாம் அந்த ஏஜில் எப்படி இருப்போமோ தெரியல. பட் இன்னும் அவங்க அவ்வளோ அழகாக அப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்காங்க. கொஞ்சம் கூட உடம்பு போசவே இல்லை. பார்த்தா எல்லாருமே காலேஜ் பண்ணணுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மேமு நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் கேபின் தயாங் சார் கேபின்குள்ளே தான் போயிட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளே தாண்டி எதுவும் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறா. இங்கேயா ஜெயிக்க அதெல்லாம் கெட்டு அப்படியே கொஞ்சம் அவளுக்கு ரெட் ஆகுது, அவ்வளோ கோவம் வருது. இப்போ டக்குன்னு அவங்க டெஸ்க்கை தட்டிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாரு. இங்கேயே அந்த பொண்ணு இருந்துட்டு பயந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஜிகே இருந்துட்டு அவ்வளோ கொலகானில் அப்படியே நினச்சிருப்பாரு. இப்போ ஜிம்மி வந்துட்டு என்ன பண்ணுற, கொஞ்சம் காம் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகேவா எதுவுமே பேசலை, அப்படியே திரும்பி அங்கே இருந்த 4 பொண்ணுகளையும் அந்த ஒரு முறைத்தான் முறைக்கிறாரு. அவங்களா எதுக்கிட்ட இவன் இப்படி முறைக்கிறான், கொஞ்சம் பயமாக இருக்கடி வாடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 4 பேர் அப்படியே எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இங்கேயா வயன் வந்துட்டு காம் டவுன்டா, எதுக்கிட்ட இப்படி கோவப்படுற, அவங்க எதுவும் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க. தெரியாமனா அது இப்படியே சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க தேவையில்லாத ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி எத்தனை நாளைனால தான் எல்லாமே இந்த பரவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்களா ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கோவப்பட்டு திரும்பிடுறாங்க. எங்கேயாச்சும் இருந்துட்டு அந்த மயிருக்கு தான் நானும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உன்னோட மேரேஜ் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நீங்களும் தயாங்க இருந்துட்டு மேரேஜ் ஆகிட்டோம்னு சொல்லிவிட்டு இன்னும் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. மேரேஜ் ஆகி எவ்வளோ 2 months இருக்குமா, எவ்வளோ வயன் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு சரியாக தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எது தான் தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணிவிட்டு
இப்போ அப்படியே ஜேகே கிட்ட இங்கே பார், உன்னோட மேரேஜை எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே கொண்டு வரையோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு தான் செக்யூரிட்டி, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுள் ஆகலடா. இங்கே பாருடா, எப்போ பார்த்தாலும் அந்த பழைய இதுகளையவே நினச்சிட்டு கிறுக்கு தாட்ட பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏதோ ஸ்கூலில் நடந்தது, அதோட அதை விட்டுரு. இங்கே பார், உனக்கு தயாங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இது 100% உண்மை. அது எங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வழியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட நின்று பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. வயன் வந்துட்டு டே எங்கே போகிற, இவனையும் கூப்பிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் யோசிக்கிட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட கையும் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. வயன் வந்துட்டு டே சரி நீ யோசிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வா ஜேகே இருந்துட்டு அப்படியே அந்த கிரவுண்டில் போய் அங்கே ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாருடா. படுத்துட்டு அப்படியே கையை வந்து தலைக்கு வச்சுட்டு மேலே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம என்ன ரொம்ப ஓவராக போயிட்டோமோ, நம்ம அப்படி பண்ணிடக்கூடாதா? சரி ஃபஸ்ட் கேஸ் அது அது விட்டுலாம்ல. மற்றபடி அவர் எப்போவுமே உங்ககிட்ட ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாரு. எந்த ஒரு கோல்ட்னஸையும் உங்ககிட்ட காமிச்சதில்லை, உன்னை இலக்காரமாக பார்த்ததில்லை, உன்னை பர்மிஷன் இல்லாமல் எதுவும் செஞ்சதில்லை இல்லை ஜங்கோ. அப்புறம் ஏன் அவர்கிட்ட டிஸ்டன்ஸோடு இருக்கோன்னு நீ நினைக்கிறேன்? அவர் கூட இதொரு பொண்ணு நின்று பேசினா உனக்கு கோவம் வருது. அந்த பொண்ணு வந்து அந்த தயாங்கிற பேர் சொன்னாலே உனக்கு கோவம் வருது. இது எல்லாமே பொசசிவ் இல்லாமல் ஜெலஸ் இல்லாமல் வேறு என்னது? ஸோ அப்போ என்ன, நான் தயாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? ஒருவேளை அவருக்கு என் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைன்னா? என்ன பேசிகிட்டு இருக்கா? ஃபீலிங்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானே அந்த கேபின்லேயும் வீட்லேயும் வச்சு கிஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக அவருக்குள்ளே அவரே சிரிச்சுக்கிறாரு. அவர் மனசாட்சி அப்படியே பேசிக்கிட்டு இருக்குறா. அவர் பாட்டுக்கு விட்டதையே பார்த்து யோசிச்சுட்ருக்க. இங்கே பெல்லு பாட்டுக்கு அடிச்சிருது. பெல்லு அடிச்சோன்னா காலேஜ் வர முடிச்சிச்சா, சரி இன்றைக்கி வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசினா தான் முடிவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அவர் கிளாஸுக்கு தான் போகிறாரு. கிளாஸுக்கு போனோன்னா அங்கே ஜிமின் வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஜேகே இருந்துட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீ சொன்னதும் கரெக்ட் தான்டா, நான் யோசிச்சு பார்த்துட்டேன், இன்றைக்கி போய் நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இப்போவாச்சும் உருப்படியான முடிவு எடுத்தியே, நீ உங்ககிட்ட இருக்கிறத எதுவுமே மறைக்காமல் சொல்லிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு ஆமாண்டா ஜிமின் சொன்னான், அதனால் நானும் சொல்கிறேன், எதுவும் மறைக்க வேண்டாம். இதில் என்னென்ன உன் மேலே தப்பு இருக்குது சொல்லி பார்க்கலாம், நீ எல்லாமே ஓப்பன் அப் பண்ணி பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லி பேசி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் ஜேகே ஒயன் எப்பவும் போல் ஜாலியாக அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜேகேக்கு எப்பவும் போல் மெசேஜ் வருது. எனக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் நீ வந்துட்டு ஜிமின் கூட போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு இன்றைக்கி மீட்டிங்குப்பா, இன்றைக்கி வரதுக்கு வேறு லேட் பண்ணுவானோ, இல்லை 8க்கே வந்துடுவான் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. என்ன இந்த டைம் என் கூடயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. ஒயின் வந்துட்டு டே என்னையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணணுன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள்ஸ்லாம் போக முடியாது போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்துருவாங்க. பொண்ணு மட்டும் நடந்து தொலைடி, ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா பொண்ணு இல்லை பையன் தான்டா, ஏதோ கடவுள் தெரியாமல் பொண்ணோட ரூபத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லி தான் தெரியும்ன்ட்டு இல்லை, எங்களுக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கோரஸாக சொல்கிறாங்க. உங்களுக்கு வாய்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அவங்க 2 பேர்த்தையும் போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் அப்படியே பேசிவிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. இது எல்லாத்தையும் அப்படியே 2 கண்ணு வந்து பார்த்துட்டு இருக்குது. வேறு யாரும் இல்லைடா, ஹோபி தான் வந்துட்டு பார்த்துட்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சைன் பண்ணிவிட்டு போயிடுறாரு. அவர் மனசில் என்ன நினச்சாரோ யாருக்கு தெரியும். இப்போ வந்துட்டு அவங்களா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே சிக்னலில் நிற்கிறாங்க. அவங்களா என்னடி பண்ணிகிட்ருக்கா, ஐயோ வேகுது என்னால் முடியல, அச்சோ சாமி என்னென்ன 5 மணிக்கு இந்த போல் பிழக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வர டிராஃபிக் அந்த மாதிரிடா, இந்த பொல்யூஷன் அப்பாப்பா முடியல, இதில் வேறு வெயில் 5 மணிக்கு இந்த கொளுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவா அப்படியே நார்மலாக பேசிவிட்டு ஒயனோட ஷோல்டர்ஸில் கை வச்சுட்டு சுற்றிட்டுருக்காரு. இந்த பக்கமாக ஒயன் வந்துட்டு அப்படியே ஒரு ப்ளேஸை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. ஜங்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றேன். என்னடி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
இல்லை, அந்த கஃபேல இருக்கிறது எனக்கு பார்த்தா தயாங் சார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தயாங்கும் அவங்க கூட ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. பயந்துட்டு, டேய் அது அது வந்து ஏய் என்னடி சொல்கிற, அது கெனி மேம் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஜெயிக்கவா அதையவே வச்சுக்கணும் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அப்படியே டே இருந்துட்டு நார்மலாக டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபைலாட்டம் இருந்துச்சு, அந்த ஃபைலில் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக டேய் இல்லைடா அது அது ஒன்றும் இருக்காது, அப்புறம் ஃபைலை வச்சு தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கேயா பயந்துட்டு டே அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் ஒன்றும் இருக்காது, தேவையில்லாமல் என்னை குழப்பிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி நான் வந்தேன்னா அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். மீட்டிங் சொன்னால் மேபி இவங்க 2 பேருக்குள்ள மீட்டிங்காக இருக்கும், நார்மலான மீட்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு சரிடா அதே தான் நானும் நினச்சேன், நீ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் போய் கேட்டுக்கோ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஜம்புக்கு அது எதுவும் நினச்சிக்கலினாலும் அவருக்கு லைட்டாக பக்கு பக்குன்னு என்னமோ மாதிரி பயமாக இருக்குது, என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இப்போ அவர் நார்மலாக எப்போ போல் போய் அவர் வீட்டில் உட்காடுறாரு. உட்காந்தோன்னா அங்கே அத்தையும் மாமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஜம்புக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவர் ஜம்புக்கு பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்துட்டு கேட்குறாங்க. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பாருங்க. மாமான்னு கூப்பிடுப்பா, எதுக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகேப்பா, உனக்கு பிஸ்னஸில் கீதை இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதோ இந்த தயாங் தான் இருந்துட்டு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான், உனக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்துக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயிக்கவா அப்படியே ஃபியூச்சர் எனக்குலாம் பிஸ்னஸில் தாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேங்களா. நான் வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அப்பாடா இப்போ வச்சு எனக்கு பேர்டன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அவன் எப்படி இருந்தாலும் வரமாட்டான், அவன் ப்ரொஃபஸர் வேலையிலே தான் உட்காந்துப்பான், என்னோடய கம்பெனி யார் பார்த்துக்கிறதுன்னு நினச்சிட்டேன், நல்ல வேலை நீ இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஜேகேயோட அம்மா இருந்துட்டு அப்படியே ஜேகேக்கு பிடிக்கிறதுக்கு பனானா மில்க் ஷேக் கொடுத்துட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே ஜேகேவா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த பாப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவங்கள அம்மாலாம் கூப்பிட்ற, அப்போனா என்னையும் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் மாமான்னு கூப்பிட சொன்னால் அதுவும் கூப்பிட மாட்டேன், இப்போ அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டின்னர் எதுவும் ஆயிடுச்சு. அவங்களா என்ன இன்னும் தயங்க காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ மீட்டிங்கா, அப்போனா அவன் வரதுக்குள்ள லேட் தான் ஆகும், மேபி அவன் அப்புறமேலு வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா அப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீ போய் தூங்குப்பா அப்படின்ட்டு. இல்லை தயங்க வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்க் இருந்துட்டு வெயிட் பண்ணுவார். அவராக டின்னர் எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டார், அவங்க அத்தையும் மாமாவுக்கு தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ அது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் படுத்து டைனிங் டேபிளே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன அவன் இன்னும் ஆளையவே காணோம், என்ன பண்ணிகிட்ருப்பான்? இல்லை இன்னும் அந்த ஃபீமேலில் அந்த கெனி மேம் கூடயே சுற்றிட்டு இருக்கானா? ஷோ ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ இதை பற்றியெல்லாம் இருந்திருக்காளை பட்டிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளையே அப்படியே கம் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே ஜேகேவா அவ்வளோ பிரைட்டாக எந்திரிக்கிறாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு. பார்த்தா மணி 9 தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்துட்டார். ஓகே கொஞ்சம் தான் டைம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவராக அப்படியே போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் டைம் வந்துட்டு, ஓ என் ஒய்ஃபி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க போலக்கு, இவ்வளோ நேரம்லாம் இல்லை, இன்னும் 9 மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அவன் அம்மா அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க டின்னர் சாப்பிட்டு. ஏன் நீ டின்னர் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ வரட்டுமே வெயிட் பண்ண. ஓ என் மேலே அவ்வளோ அக்கறை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக எடுத்து பண்ணலான் தான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் டின்னர் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. இந்த பக்கமாக அப்படியே ஜேகே வந்துட்டு இன்றைக்கி என்ன மீட்டிங், என்ன காலேஜில் ஏதோ மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காலேஜ்லாம் மீட்டிங் இல்லை, இப்போ எதுக்கு நீ நின்றுட்டுருக்க, உட்காருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட சேரவே அவருக்கு பக்கத்தில் இழுத்து போடுறாரு. இல்லை நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், எப்போ சாப்பிட்றேன் என் கூட சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா ஃபுட்டெல்லாம் அப்படியே அவரோட பிளேஸில் போடுறாங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டு அப்புறம் காலேஜ் மீட்டிங்லேன்னா என்ன மீட்டிங், அது ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு இந்த ப்ரொஃபஸர் கெனி மேம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், எங்களுக்கும் வந்து ஒரு சப்ஜெக்ட்கெலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேமுக்கு ஏதோ சின்ன இதில் டவுட்டாமா, அந்த ப்ராஜெக்ட் இதில் சின்ன ஒரு எங்களுக்கெலாம் டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க.
அந்த இதில் வந்து கொஞ்சம் டவுட்டுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் அவங்களும் கொஞ்சம் அதை பற்றி பேசுறதுக்காக கஃபேக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, எதுவும் மறைக்காம உண்மையே சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓ! அப்புறம் கஃபேக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் காணோம்? அதுதான் ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. நானும் வந்துட்டு சீக்கிரம் வந்துடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் பேச பேச ரொம்பவுமே லேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு, ஏன் டவுட்னா அது உங்ககிட்ட தான் கேட்கணுமா, வேறு எந்த ஒரு ப்ரொஃபஸரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜலசியில் கேட்குறாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டு நிறுத்திட்டு அப்படியே ஜங்க் கூட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவருக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகிடுச்சு. வச்சு என்னடா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிட்டே இருந்துட்டு, ஓ என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் கேட்டேன், தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபுட் பிளேட் இருந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. டே இன்னும் ஒழுக்கமாக சாப்பிடல போகிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்படிங்கிற மாதிரி கேட்ட பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகுது. அவர் அப்படியே கம்முன்னு போயிடுறாரு. சரி சரி எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவை அப்படியே அழகாக அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு, ஓ சரி, ஏன் வெளியவே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னான். ஆமாம், நான் கெனி மேமும் அதை தான் சொன்னாங்க, எனக்கும் ஓகேன்னு தான் பட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே ஜங்குக்கோ அப்படியே கொலகாண்டில் முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் என் பொசிட்டிவ் ஒய்ஃபி இங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதனால தான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரை எதுவுமே சொல்லலை. அழகாக அவங்களோட டின்னர்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே அப்ஸ்டேர்ஸ்க்கு போகிறாங்க. அப்ஸ்டேர்ஸ்க்கு போனோன்னே இப்போ டே இருந்துட்டு, சரி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் பாத் பண்ணிட்டு வராரு. இங்கே ஜங்கு வந்துட்டு எதுவும் பேசணுன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் அது வந்து நான் உங்ககிட்ட உனக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்லு, காலேஜில் என்னாச்சு? நானும் கேள்விப்பட்டேன், இன்னும் சீனியர் பொண்ணு வந்துட்டு போட்டு திட்டி விட்டுறியாம்மா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேக்கிங்க்கு ஒரு முடிவு கட்டலாம். நான் சாமி எங்கே எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசினாலும் இதை பற்றி எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. முதல்ல இந்த காலேஜ் பிரின்ஸிபல் சரியில்லை, அவரை முதல்ல மாற்றி ஆகணும். ஆமாம் சார் பெரிய இவங்க பாரு, நீங்களே ப்ரொஃபஸர் தான், நீங்கள் சொன்னோன்னா அப்படியே பிரின்ஸிபலையெல்லாம் மாற்றி தூக்கி நிறுத்தி வச்சுருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு டீச்சிங்கான டோனில் வந்துட்டு அப்படியே கேட்குறாங்க. அவரா, ஓ நான் சொல்ல மாற்ற மாட்டாங்க, அதுவும் இருக்கலாம், நான் யாருப்பா வெறும் ப்ரொஃபஸர் தான், நான் சொன்னேன் இங்கே மாற்றுவாங்க, நான் இருந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என் பொண்டாட்டிவே என்னால் மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எத்த பேசினாலும் எப்போ பார்த்தாலும் அதுலேயும் வந்து நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா அப்படியே கோவப்படுறாரு. லைட்டாக அந்த வெக்கம் கலந்து கோவத்தைப்படுறாரு. பாட்டேன்ட்டு அப்புறம் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து உன்னோட அப்படின்னு சொல்லும்போது இப்போ டேயாங்க்கு வந்து அப்படியே கால் வருது. அவரா, யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக் யார் இதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஜங்குக்கோட பக்கத்தில் தான் அந்த ஃபோன் இருக்கும். அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கெனி மேம்னு போட்டிருக்குது. இது வந்து கெனி மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கெனி மேம், இதுக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டைம் பார்க்குறாங்க. பார்த்தா 10. சரி ஒரு நிமிஷம்டா, என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பால்கனிக்கு போயிடுறாங்க. அப்படியே கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சார், நான் உங்களுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? இல்லை மேம், அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் இப்போ தான் கொஞ்சம் பாத் பண்ணிட்டு வந்தேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன், அதான். ஓ வீட்டுக்கு போயிட்டீங்களா? நானும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, அதான் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லாமேன்ட்டு அப்படி கூப்பிட்டேன். இதில் என்ன மேம் இருக்குது, பரவாயில்ல, தேங்க்ஸ்லாம் சொல்லணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க மேம். இதுன்னு நம்ம ஸ்டாஃப்ஸ்குள்ளே நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கிட்டா தானே, பரவாயில்லைங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி கெனி மேம் வந்துட்டு, ஆனால் டின்னருக்கு நான் கூப்பிட்டேன், நீங்கள் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னரோட சாப்பிட்டு வந்துருக்கலாம். இல்லை மேம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுவாங்களா, அதனால வந்துட்டேன். ஓ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா? பட் அது அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமாம்மாங்க மேம், அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓ ஓகே உங்கள் ஒய்ஃப் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபா? ஏங்க மேம் இப்போ பர்சனலை பற்றி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க? எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான், ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கிளாஸ் டோராட்டம் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு எதுக்கு இப்போ அவங்க சிரிச்சு பேசிகிட்ருக்கோம்
ஷோ இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணால் அது என்னென்னு பேசிட்டு வைக்க உடனே எனக்கு தெரியாது, இவனுக்கு இப்படி தான் இழிச்சு பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ கோவப்பட்டு அப்படியே கட்சி கீழெல்லாம் முறுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே இருந்துட்டு ஓகே மேம் நான் வைக்கிறேன், டைம் ஆச்சு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வராரு. இவ்வா ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கா அப்படியே முயல் கட்டி மாதிரி அழகாக கோவிச்சுட்டு அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ இருந்து பக்கத்தில் போகிறாரு. அது அது வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல, என்ன இப்போவும் டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா ஜோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கணத்தை பிடிக்கிறாங்க. கணத்துலேருந்து கையெடு இப்படி பாரு, நான் டச் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக பேச வந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே போய் சைடில் படுத்துக்கிறாரு. தேவா அதை பார்த்து கேட்டால் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கா அங்கே வரைக்கும் கார்னரில் போய் படுத்துட்ருக்காங்க. எப்போ தான் நம்மளுக்குள்ளே இந்த இடைவெளி போகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அதுதான் ஜங்குக்கா அதில் கேட்குது. பட் இருந்தாலும் கேட்காத மாதிரியே படுத்துட்ருக்காங்க. இப்போ இருந்துட்டு லைட்டாக அப்படியே நகர்ந்து வந்து ஜேகே மேலே கையை வைக்கிறாங்க. ஜேகேவா எதுவுமே பேசலை. டேக்கு இதுவே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கையை அவங்க மேலே போட்டு அப்படியே படுத்துங்கிறாங்க 2 பேருமே. அவங்க நைட் அவ்வளோ அழகாக போகுதுடா தூங்கிட்டு. ஓகேவா, இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே காலேஜில் பார்த்தோம்னா இப்போது அப்படியே ஜிமினும் வயனும் வந்துட்டு கையை கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேகேவா திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இவங்களாம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த கிரவுண்டில் தாண்டா. இப்போ ஜிமினா மட்டும் நேற்று நைட்டு நீங்கள் எதுவுமே பேசலை. பேசலாம் தானே போனால் அதுக்குள்ளே அந்த கெனி மேம் வேறு ஃபோன் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, ஏன் அந்த கெனிக்கு என்ன பிரச்சனையாமா தேவையில்லாமல் உங்களுக்குள்ளேயே வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனை கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல, 10 மணிக்கு உங்களுக்கு என்ன ஃபோனுமா? அதுவும் இல்லாமல் தயாங்க வந்துட்டு என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டார், எதுவுமே மறைக்கல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கப்படுறாங்க. டே ரொம்ப வைக்கப்படாத, சத்தியமாக என்னாலும் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பழி அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கிருந்து பார்க்குறாங்க. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அப்படியே அவங்க அந்த கிரவுண்டில் வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே பால் ஒன்று அப்படியே ஜேகேவை அடிக்கிற மாதிரி வருது. ஒயினா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு அதை விலகிடுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே விலகிடுறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் அப்படியே அந்த பால் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஒத்தா எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே ஜாக்சன் கூட வந்து அந்த சீனியர் பொண்ணு ஒன்று, அந்த ஜாக்சன் கூட வந்து அப்படியே லில்லி இருந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கா. அவங்களா என்ன நடக்குது இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாக்சனையும் லில்லியும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அப்படியே 4-5 பாய்ஸு அப்படியே 2 கேர்ள்ஸு 3 கேர்ள்ஸ் இப்படிலாம் நின்றுட்டுருக்காங்க. என்னடா என்ன உனக்கு பிரச்சனைனா, பால் எதுக்கு மூஞ்சில் விட்டு விளையாண்டுருக்கா, என் தோட்டத்தை பத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிகாவை டேரராக பேசிட்டுருக்காங்க. எங்கேயாச்சும் ஜிம்மின்ட்டு ஒருவேளை மறுபடியும் அசிங்கப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் நிறுத்துங்கடா, என்ன பெரிய புடிங்களாட்ட பண்ணுறீங்க, என் தங்கச்சி எதுக்குடா உங்களுக்கு வந்து தேவையில்லாத சேவை மயிரெலாம் பண்ணணும். ஓ ரிலி தங்கச்சியா? ஆனால் எப்படி அண்ணனும் தங்கச்சியும் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிக்கவே கேட்குறாங்க. வயந்துட்டு அப்படி சிரிக்கிறாருங்க. தேவைதான் இவ்வளோ இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது வயனை பார்த்து லில்லி முறைக்கிறா. என்னடி முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே எகிரிட்டு போகிறீங்க. அவங்க வந்துட்டு என்ன தைரியம் வச்சா என் தங்கச்சி தேவையில்லாமல் பேசுவோம் வேலையை வாங்குவேன். டே நிறுத்துடா, என்னமோ உன் தங்கச்சி என்னமோ உத்தமி மாதிரியும் அவள் பண்ணது தப்பு இல்லை அது மாதிரியும். ஏண்டா உங்கள் 2 பேர்த்துக்கு அப்படியே இந்த காலேஜ் கேம்பஸ்லேயே சும்மா ரேக் பண்ணிகிட்டு இருக்கிறதே தான் வேலை பழப்பா? நீ என்னென்னா ஃபஸ்ட் டே வந்து என்கிட்ட மொக்க வாங்கினா, உன் தங்கச்சி என்னன்னா நேற்று என்கிட்ட மொக்க வாங்கினா, உங்களுக்குலாம் வேறு வேலை பழப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பக்கமாக அப்படியே பேச அப்படியே ஜாக்சனுக்காக சிரிப்பாகவும் இருக்குது. அப்படியே கைக்கு முறுக்கிட்டு ஷர்ட்டு காலர் பிடிச்சிடறாங்க. ஜங்குக்கோட ஷர்ட் காலரை. ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அப்படியே கண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே ஏதோ ஃபோக்கஸ் இருக்குது. ஜிம்மில் இருந்துட்டு டே என்ன பண்ணிகிட்ருக்கா, கையாட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. அதானே என்ன நினச்சிட்ருக்கா, இங்கே பார் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இதை மட்டும் பிரின்ஸிபல் கிட்ட காமிச்சேன் அவ்வளோதான். பிரின்ஸிபல் கிட்ட காமிச்சா என்ன பண்ணிடுவான், என்னடி பண்ணுவான், அவர் என்னோடய அப்பா, அவர்கிட்டலாம் காமிச்சு ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்கிறான். இப்போ வயனுக்கிட்ட இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பட் இதை வந்து நான் வெளியே லீக் பண்ணேன்னா அந்த காலேஜோட நேம்லேருந்து எல்லாமே போகும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அவங்க வந்து டே இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இங்கேயா
டேய் என்னடா இவங்களுக்கு காலங்காத்தாலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவராக அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறாரு. எனக்கு வேறு என் ஆளை பார்க்கணும் போலேயே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு ஜேகே இருந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. உன் ஆளை தானே மச்சான், நெக்ஸ்ட் கிளாஸ் அவனுங்க தான் அப்படியே வருவார் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அவரோட கிளாஸ் டேயோட கிளாஸுக்கு வேற ஒரு ப்ரொஃபஸர் வராங்க. ஜங்குக்கு அப்படியே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. என்ன இது வேறு ஏதோ ப்ரொஃபஸர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சார் ஏன் டே சார் வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் அப்படி கேட்குறாங்க. டே சார் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் அதை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ அந்த முன்னாடி ஜேகேக்கு முன்னாடி அந்த காசிப்ஸ் பேசிகிட்டு இருந்ததில் அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருக்காங்க. நான் வரும்போது தான் பார்த்தேன், கெனி மேமும் நம்ம கிம் சாரும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க தெரியுமா. அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கடி, நான் அடித்து சொல்லுவேன். அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா பார்க்க ஜேகேக்கு சரிக்காகவும் வருது. அவரை எதுவுமே பேசல, அப்படியே டக்குன்னு அந்த கிளாஸ் விட்டு எழுந்திரிச்சிடாரு. அது ப்ரொஃபஸராக என்ன பாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே இருந்துட்டு இல்லைங்க சார் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே ஜிமினும் ஒயின் வந்துட்டு சார் எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உங்கள் 3 பேருக்கு ஒரே டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிளாஸே பார்த்துருக்கீங்க. ஆமாம்மா சார் 3 பேருக்கு ஒரே டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு அவ்வளோ கோவமாக முன்னாடி போயிட்டுருக்காங்க. டே இதுக்கு தான் இவ்வளோ கோவப்படுற, பாரு ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகு, போய் நீ ஃபஸ்ட்டு பார்த்து பேசி கேளு சரியா, தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத. அவங்களே சும்மா ரூமர்ஸை பரப்பி விட்டுருக்கா, நீ தேவையில்லாமல் இதுக்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டுருக்கான். இந்த கெனி மேமுக்கு என்னை பற்றி தெரியல, தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் என்னோடய புருஷன்கிட்டே வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கோவத்தில் போகிறாங்க. இங்கேயா 15 மினிட் லைட்டாக சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. என்னோடய கோவம் எது வரைக்கும் போகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களா சரி வா கிளாஸுக்கு போகலாம், அவன் ஏதோ பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு அப்படியே நேராக டீயோட கேபினுக்கு தான் போகிறாரு. என்னதான் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கேபின் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ ஷாக்காகி நின்றுறாங்க. அங்கே பார்த்தா அந்த கெனி மேம் வந்துட்டு டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. டேயோட ஷர்ட் பட்டன் 2 ஓப்பனில் இருக்குது. அவருக்கா அவ்வளோ ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்குது. அங்கேயா அந்த மேம் வந்துட்டு அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா ஏதோ ஒரு மாதிரி ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்க. இது எல்லாமே டக்குன்னு அப்படியே அவங்க கேபின் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அந்த சவுண்டுலேருந்து அந்த விஷுவல்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு ஜேகே. அவருக்கா அவ்வளோதான் முடியல, அவருக்கு அவ்வளோ ஹார்ட்லாம் அவ்வளோ வலிக்குது, ரொம்ப பெயின் ஆகுது. அவரை அப்படியே டிஸ்பிலீஃபாக பார்த்துட்ருக்காரு அங்கே நடக்கிறத. இப்போ அப்படியே டே இருந்துட்டு அந்த சந்தம் கேட்டோன்னே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இங்கே அந்த மேம் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. கேபின் டோரை நாக் பண்ணிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நகுந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே டே இருந்துட்டு ஜேகே இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜேகேவா எதுவுமே பேசல. அது 2 பேர்த்தையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே டோரை பட்டுன்னு சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே டே இருந்துட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்டே பேசுறதுக்கு வராங்க. இங்கே இந்த கெனி மேம் வந்துட்டு அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறாங்க. டேவை அப்படியே பார்த்து அந்த மேமை முறைக்கிறாங்க. அவர் இப்போ இருந்துட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமினோட பைக் இருக்குமில்லடா, அந்த ஜிமினோட பைக் எடுத்துகிட்டு அவராக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவ்வளோ கோபத்தோடு போயிருப்பார். போயிட்டு அங்கேயா அவ்வளோ கோவத்தோடு உள்ளே போகும்போதே அவங்க அத்தை இருந்துட்டு அங்கே இருப்பாங்க. மாமா இருந்துட்டு அவங்க ஒர்க் போயிருப்பாங்க. அங்கே அத்தை இருந்துட்டு என்னப்பா இது சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஜேகேவா எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு கோவத்தோடு அப்படியே ரூமுக்கு போய் அப்படியே கதவை டும்முன்னு காத்துறாங்க. அவங்க அத்தையா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே டோர் சாத்தினதா அப்படியே ஜேகே வந்துட்டு அவ்வளோ கோவம் இருக்குது அவருக்கு. அப்படியே அந்த இருக்கிற சாவி எடுத்து அப்படியே தூக்கி தூர போடுறாரு. அவருக்கா முடியல. அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே டேவோட ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அப்படியே இப்போது அந்த வாலில் பார்த்தோம்னா டே ஜேகேக்கான வெட்டிங் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு முடியல. அவர் ஐஸ் ஃபுல்லாக அப்படி டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன பண்ணுறது எதுன்னே தெரியல, அந்தளவுக்கு அழுக ஆரம்பிக்கிறாரு. இதோட நான் இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு நாளைக்கு வரும். என்னடா இந்த எண்டிங்கோடு கொடுத்து நிறுத்திட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு நல்லா உங்களுக்கு நல்லா கிளிப்பா நல்லாவே கொடுக்குறேன்டா. ஓகேவா? ஓகேடா மீசா, பாய்டா.
அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். லவ் யூடா.